தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ட்ராமா படத்தோட விமர்சனம். ட்ராமா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு அதிர்ச்சி, ஒரு வலி நெஞ்சுக்குள்ளார இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் இருக்கிறது இல்லைங்களா, அதுதான் ட்ராமா அப்படிங்கிறது. ஒரு மயக்க நிலையிலே இருக்கிறது. அந்த நிகழ்வை நினைச்சு ஒரு மயக்க நிலை, ஒரு தேக்க நிலையிலே இருக்கிறது தான் ட்ராமா. அந்த ட்ராமா இந்த படத்துல யாருக்கு எதனால ஏற்படுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையும் களமும். உண்மையாவே ஒரு குழந்தை இல்லாத தம்பதிகள், நம்ம சாந்தினி தமிழரசனும் விவேக் பிரசன்னாவும், அவங்களுக்கு வாழ்க்கையில அந்த குழந்தை இல்லாத விஷயத்தை வச்சு ஒரு துயர சம்பவம். அவங்க ஒரு இன்னைக்கு இருக்கிற ஃபெர்டிலைசர் சென்டருக்கெல்லாம் போறாங்க. அதுல விடிவு சயின்டிஃபிக்கா ஏற்படாம மேன்லியா ஏற்படுது அப்படின்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமா, திருட்டுத்தனமா சிலர் இவங்களுடைய இந்த நிலையை பயன்படுத்திக்கிட்டு அந்த பெண்ணையும் இவரையும் வேற திசை திருப்பி அதில் பணம் பறிக்க நினைக்கிறாங்க. அவங்க அந்த பணம் பறிச்சாங்களா, என்ன நடந்துச்சு, திருப்பி அவங்கள நம்ம விவேக் பிரசன்னா எப்படி பழி வாங்குறாரு, தனித்து பழி வாங்கினாரா, போலீஸ் துணையோடய பழி வாங்கினாரா அப்படிங்கிறதும், கூட இருக்கிறவனே குழி பறிக்க நினைக்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற படம் தான் அந்த ட்ராமா. இதில் விவேக் பிரசன்னா ஒரு அருமையான கேரக்டருங்க. அந்த கேரக்டரை விவேக் பிரசன்னாவை தவிர்த்து வேற யாராலையும் செய்ய முடியாது. இந்த குழந்தை இல்லாத ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு முகத்திலேயே ஒரு சின்ன கவலைகள் தெரியும். அது அழகா சுந்தருங்கிற கேரக்டர்ல விவேக் பிரசன்னா பண்ணியிருக்கிறாரு. கீதாங்கிற கேரக்டர்ல சாந்தினி. அதே மாதிரி அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. தான் மனைவி கிட்ட தனக்கு குழந்தை பிறக்காதுங்கிறது இவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுது. ஆனா அதை சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சுற்றமும் நட்பும் கல்யாணம் பண்ணிக்கலையா, கல்யாணம் பண்ணிக்கிறியாங்கிற கேள்வி இல்லை. இது எல்லாமே மறைபொருளா நம்ம சமூகத்துல இந்த மாதிரி கல்யாணத்தை விரும்பாதவங்கள ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்கிறத அழகா சொல்லியிருக்கிறதுலையும், அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்கள கேள்வி கேட்டு கொண்டுடாதீங்கிறதுலையும், அவங்க அதுக்காக இன்னைக்கு நிறைய மருத்துவத்தை நோக்கி ஓடுறாங்க. அழகா ஒரு குழந்தை, எத்தனையோ ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கு, தத்தெடுத்துக்கலாமேங்கிறதையும் இந்த படத்துல மறைபொருளா சொன்னதுல இந்த படத்தோட இயக்குனர் தம்பிதுரை மாரியப்பன் ஜெயிச்சிடுறாரு. இந்த படத்தை அவர் தான் எழுதி இயக்கியிருக்கிறாரு. உண்மையாவே பிரமாதமான ஒரு கதை. ஏன்னா சில குறைகளும் இருக்குது. தேவையில்லாத விஷயங்கள் ஒரு 4-5 கதைகளை கொண்டு ஒவ்வொருத்தரோட வழியும் ஒவ்வொருட மயக்க நிலையும், ஒருத்தர் 2 பேர் இருக்கானுங்க கார் திருடுறது, இன்னும் 2 பேர் இருக்கிறானுங்க இந்த மாதிரி இந்த இதுல ஒரு காதலியே ஒருத்தன் காதலியோட வசதியான வாழ்க்கை வாழணும்னு நினைச்சு இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு அவன் காதலிக்கிட்ட கையும் களவுமா மாட்டி அவன் எப்படி என்ன ஆகுறான், என்ன நிலைக்கு போறாங்கிறது ஒரு பக்கம். இந்த மாதிரி ஒருத்தரோட மயக்க நிலையும் கோத்து வாங்கினதுல சில குளறுபடிகள் இருக்கு. ஆனாலும் ட்ராமா ஒரு அருமையான ட்ராமா. ஒரு 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 ஃபேமிலி ட்ராமான்னு சொல்ல முடியாது, ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமான்னு சொல்லலாம். இதில் இந்த கார் திருடர்களாக வர்றவங்க பண்ணுறது தான் காமெடின்ற பேரில் கொஞ்சம் கடிச்சு கொள்கிறாங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி விவேக் பிரசன்ன சுந்தராவும் கீதாவா சாந்தினியும் வாழ்ந்துருக்கிறாங்க. 2 பேருமே அந்த குழந்தை இல்லாதங்கிற அந்த முகத்தில் காட்டுற விதம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதுமாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம விஜய் நண்பர் சஞ்சு, அவரும் ஒரு பெரிய நடிகர், ரொம்ப நாளாக காணாமல் போயிருந்தார், சின்ன திரைக்கெல்லாம் போனார். அஜய்குமாருங்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் விஜய் அரசியலுக்கு போயிட்டாருங்கிற குறையை தீர்க்கறதுக்கான முயற்சியில் அவரை மாதிரியே நடிச்சிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ஆனந்த் நாக், அவர் ரகுங்கிற ஒரு கேரக்டரில் ஃப்ரெண்டாக ஆமாம் அவர் ஏதோ ஒன்று செய்வார்னு எதிர்பார்த்தா ஏதோ செய்கிறாரு. அதே மாதிரி பூர்ணிமா ரவி, பிக் பாஸ் ஃபேம் பூர்ணிமா ரவி செல்விங்கிற ஒரு இளம் ஜோடியில் ஒரு ஜோடியாக வராங்க. பிரதோஷ், அவர் ஜீவாங்கிற கேரக்டரில் கொஞ்ச நேரமே நம்ம உள்ளத்துல குடிகொள்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுறாருங்கிறத நீங்க படம் பார்த்துருந்தீங்க. அது மாதிரி மறைந்த மாரிமுத்து, அப்புறம் பிரதீப் கே விஜயன், உண்மை புத்திரன்கிற அந்த டாக்டரா அவரு, அது மாதிரி ரமா மாரிமுத்துவோடைய மனைவியா இந்த பூர்ணிமா ரவியோட அம்மாவா வராங்க. ஈஸ்வர், நிழல்கள் ரவி, வையாபுரி. இதில் இந்த ஈஸ்வர் மட்டும் நமக்கு உங்களுக்கு தெரியும், சந்திரபாபு ஸ்டைலில் நடிக்கக்கூடியவர். ஜோக்கர் படத்துலேருந்து அவர் இருக்கிறாரு. இந்த படத்தில் வேற லெவல் ஜோக்கர், குக்கூவில் இருந்தார், வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு. தம்பிதுரை மாரியப்பனோட இயக்கம் உண்மையாக ஃபியூச்சரில் ஒரு பெரிய இயக்குனராக வர்றதுக்கான எல்லா இதுவும் இருக்குது. ஆனால் அதில் இந்த மாதிரி காமெடின்னு கடிச்சு கொள்ளாதீங்க. அது மட்டும்தான் நம்மளுடைய அட்வைஸ் அவருக்கு. ட்ரோன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உமா மகேஸ்வரி இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. அஜித் ஸ்ரீனிவாசன் இந்த படத்துக்கு அருமையாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு. RS ராஜ் பிரதாப், அவர் தான் மியூசிக் டைரக்டர். அவரையும் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. முகன் வேல், அவர் இந்த படத்தோட படத்தொகுப்பு, அந்த காமெடி போர்ஷன் கொஞ்சம் கடிக்கிறத கட் பண்ணி விட்டுருந்தா இந்த படம் இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும். இந்த படத்துக்கு CK முஜிபுர் ரஹ்மானோட ஆர்ட் டைரக்ஷனும் சுரேஷோட சண்டை பயிற்சியும் வேற லெவலில் இருக்குது. மொத்தத்தில் ட்ராமா ஒரு நல்ல சினிமா
ட்ராமா அப்படின்னு சொல்லி முடிஞ்சா பாருங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.